அநியாயம் அநீதம் என்பது وكذلك نولي قوم الظالمين بعضهم بما كانوا يكسبون என்பதாக இங்கு ஓதப்பட்ட திருப்பதி சொல்லி காட்டுகின்றார். இவ்வாறு அக்கிரமக்காரர்கள் செய்த தீய செயலின் காரணமாக அவர்களில் ஒவ்வொருவரையும் அநியாயக்காரர்களை மற்றவர்களுடன் நரகத்தில் நாம் ஒன்று சேர்க்கணும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். உலகியல் வாழ்க்கையில் பிற மக்களுக்கு நாம் செய்த அநியாயங்கள் யார் யாரெல்லாம் அநீதம் இழைக்கின்றார்களோ அத்தனை நபர்களையும் நரகத்தில் நாம் ஒன்று சேர்ப்பது சொல்லியிருக்கிறார். அப்ப நரகவாசிகளுடைய செயல் என்பது அநீதம் என்பதால் நமக்கு அடையாளம். அப்ப நேற்றைய தினம் நீதம்னா என்ன, அது எவ்வாறு இருக்கணும் என்பது குறித்து நாம் பார்த்தோம். அப்ப நீதம் தவறுகின்ற போது அநீதம் என்பது அது இப்ப இஸ்லாமிய பண்பு நீதமாக சொல்லிக்காட்டும். அநீதம் என்பது நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியது. அது நம்மளுடைய பண்பு அல்ல, அந்த இருக்கக்கூடாது நமக்கு வலியுறுத்திவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அநீதம் என்பது நிச்சயமாக மறுமை நாளிலே இருளாக இருக்கும் சொல்லி காட்டினார்கள். நமக்கு நீதம் அருளாக இருக்கும், அநீதம் என்பது கடும் இருளை உண்டாகும் என்பதாக சொல்லி காட்டினார். நம்முடைய வாழ்க்கையிலே நீதம் அநீதம் இரண்டையும் எப்படி நாம கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அதுல யார் ஒருவர் சிறிதனும் பாதிக்கப்பட்டாலும் உடனே நாம் அவரிடத்திலிருந்து உலகத்திலேயே பகரம் தேடிக் கொள்ள வேண்டும். இல்லையானால் வறுமையிலே அது நமக்கு கடினமான இருளை உண்டாகும், நரகத்துக்கு உரியவர்களாக நம்மை ஆட்சி என்பதை அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் என்னுடைய அடியார்களுக்கு அநீதம் செய்வதை என் மீது நான் ஹராமாக்கி கொண்டேன், தடுத்து கொண்டேன் என்று அல்லாஹ் ஹதீஸை குதுஸியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் படைப்பாளர் ரப்புல் ஆலமீன் அவனே சொல்லிவிட்டான், நானே என்னுடைய கருத்துகளுக்கு என்னுடைய படைப்புகளுக்கு அநீதம் செய்வதை நான் தடுத்து கொண்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இப்ப அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்புகளாகிய நாம், அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயம் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்கின்றார்கள், மனில் முஃப்லிஸ், ஏழை என்றால் யார் என்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் கேட்டாங்க. இப்ப நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம்? யார்கிட்ட பணம் பொருள் இல்லையோ, பொருளாதாரம் யார்கிட்ட இல்லையோ அவர்கள் ஏழை. உலகத்துடைய வளமே அதுதான். இப்ப சஹாபாக்கள் அப்படிதான் சொன்னாங்க, யாருக்குள்ள தீனாரோ திருகமோ இல்லையோ அவர்கள் தான் ஏழைகள் என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. இப்ப நபி சொன்னாங்க, ஒரு அடியான் நாளை மறுமையிலே உலகத்திலே செய்த தான தர்மங்கள், இபாதத்துகள், உம்ரா, ஹஜ் இன்னும் இன்ன பிற வணக்கங்களின் மூலமாக மலையளவு நன்மையோடு அல்லாஹ்விடத்திலே வருவான். அவன் உலகத்திலே வாழ்ந்த காலத்தில் யாருக்காவது அநீதம் இழைத்திருப்பான். அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்வார்கள். யார்தான் உலகத்திலே இந்த மனிதர் என்னுடைய சகோதரனாக இருந்தார், என்னுடைய தந்தையாக இருந்தார், இப்படி ஏதோ ஒரு உறுதிமுறையை சொல்லி எனக்கு முறையா கொடுக்க வேண்டிய பங்கை எனக்கு கொடுக்கல, அதுல மோசடி செய்தார், அநீதம் இழைத்தார், என்னுடைய ரத்தத்தில் போகிறார், என்னை பழி வாங்கினார் என்பதாக ஒவ்வொரு நபராக வந்து அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை வாங்கி வாங்கி யாரெல்லாம் அல்லாஹ்விடத்திலே புகார் சொல்லுகின்றார்களோ, யாரெல்லாம் இந்த மனிதன் மீது யாரெல்லாம் வந்து எனக்கு அநீதி
யாருக்காக முறையீடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இவருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து வழங்குவாங்க. அப்படியே நன்மையை கொடுத்து கொடுத்து நன்மைகளை பட்டியல் முடிந்து போவோம். ஆனாலும் அவனால் பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் நிற்பார்கள். இப்ப என்ன செய்யறது? இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களுடைய தவறுகளை எல்லாம் இவன் மீது போடப்படும். அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாம் எடுத்து மீது சாட்டப்பட்டு சுவர்க்கத்துக்குரியவனாக மலையளவு நன்மையோடு வந்தவன் இப்ப மலையளவு தீமையோடு நரகத்துக்குரியவனாக ஆகிடுவான். இவன் தான் என்னுடைய சமுதாயத்திலே ஏழை. ஏனென்றால் உலகின் வாழ்க்கை என்பது நன்மை தீமைகளை தேடக்கூடிய இடம். அப்ப நன்மை எது தீமை எது என்பதை பிரித்தறிந்து வாழ வேண்டிய இடம். அங்கே பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் இடையூறு உண்டாக்கிவிட்டால் நாளை மறுமையில நம்முடைய நன்மைகள் பங்கீடு செய்யப்படும் என்பதை அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி காட்டுகிறார். ஏனென்றால் அங்கு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, படைப்பினங்களுக்கு மத்தியிலே, அதாவது கால்நடைகளை சொல்லுவோம், கொம்பு உள்ள ஆடு உலகத்துல கொம்பு இல்லாத ஒரு ஆட்டு முட்டி அதை காயப்படுத்தி இருந்துச்சு, ஏதாவது அதுக்கு ஆபத்தை உண்டாக்கி இருக்குமானால் நாளை மறுமையில என்ன ஆகுதுன்னா அந்த ஆட்டுக்கு கொம்பு இல்லாம ஆக்கி எந்த ஆடு முட்டப்பட்டுச்சோ முட்டு வாங்கிச்சோ அதுக்கு கொம்பை எடுத்து பகரம் தீர்ப்பான் என்பதாக சொன்னாங்க. உலகின் வாழ்க்கையில மிருகங்களுக்கு இந்த சட்டத்தை எல்லாம் அமுல்படுத்துகிறான் என்றால் நாளை மறுமையிலே நம்முடைய பட்டோலைகள் எந்த கரத்தில நாம் வாங்குவோம், எந்த கரத்தில நமக்கு கொடுக்கப்படும், நம்முடைய நன்மை தீர்வுடைய நிலை என்னவாகும்? நம்முடைய வாழ்க்கை நிலை இந்த உலகத்தில் கிடைச்ச வரைக்கும் பார்த்துக்குவோம் என்பது அல்ல சகோதரர்கள். ஒரு தத்துவம், ஒரு இறை அச்சம் என்பது வர வேண்டும். அவரும் நம்மளை கொண்ட ஒரு முஸ்லீம் தான், அவரும் அல்லாஹ்வுடைய அடியார் தான். அவருக்கு உண்டான ஹக்கை நாம நிறைவேற்றணும். நம்ம கையில அல்லாஹ் பொறுமை கொடுக்கிறான் என்பதற்காக வேண்டி, நம்ம இடத்துல பொருளாதார வலிமை இருக்கிறது என்பதற்காக வேண்டி எளியோர்களை, உடன் பிறந்தவர்களை அல்லது அக்கப்பட்டு விட்டார்களை அல்லது கூட்டாளிகளை, பங்காளிகளை எந்த விதத்திலும் மோசடி செய்துவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் ரசூலுக்கு வலியுறுத்துகிறார்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் அவர்களை யமன் நாட்டிற்கு கவர்னராக நியமனம் செய்து அனுப்பி வைக்கிறார்கள். அப்போது முஆத் இப்னு ஜபல் அவர்களை புறப்பட தயார்படுத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை முன்காலிட்டு பிடித்துக்கிட்டு, முஆதே, நீங்கள் ஒரு மக்களுக்கு வழிகாட்டியாக செல்கிறீர்கள், யமன் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக செல்கிறீர்கள், நீங்கள் அநீதத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆ எல்லா திரைகளும் அகற்றப்பட்டு நேரடியாக அல்லாஹ்விடத்தில் சென்றடைகிறது. ஒருத்தர் அநியாயம் செய்கிறார், ஒருத்தர் அநீதம் இழைக்கிறார், பாதிக்கப்பட்ட நபர் அல்லாஹ் உங்களுக்கு கையெழுத்திட்டார், அவன் தொகையானியா, அவன் பள்ளியோட தொலைப்பையா, அவன் கேட்டா அல்ல எதிர்வானா, அது வரல. அது மாற்றானாக இருந்தாலும் சரி, மாற்றுவதற்கு சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவன் இறைவா எனக்கு இப்படி அநீதம் செய்துட்டா அப்படின்னு அவன் கையேந்தினான்னா இருக்கக்கூடிய எல்லா திரைகளையும் அகற்றி அல்லாஹ் அவனுடைய துஆவுக்கு அங்கீகாரம் கொடுக்கிறான், அவன் கேட்கக்கூடிய அந்த துஆவை கபூல் செய்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க. அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துஆவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய மதுவாக ஆராயினாருங்க அப்படின்னு தன்னுடைய தோழருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் கற்பித்து அனுப்புகிறார் என்றால் அநீதம் எத்தகைய கொடூரம் என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. ஒரு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு, அநீதம் இழைக்கக்கூடியவனையும் அநியாயம் செய்யக்கூடியவனையும் நீங்கள் தடுத்துக் கொள்கிறீர்கள் என்பதாக சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரு சொன்னாங்க, அநியாயம் செய்யக்கூடியவனை அவனுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், சரி இதை பாதிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு நாங்கள் உதவி செய்வோம், அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு நாங்கள் எப்படி உதவுறது அப்படின்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. அவன் அநியாயம் செய்து நீங்க தடுக்கிறீங்கல்ல, அது அவனுக்கு செய்யக்கூடிய உதவி நாங்கள் அல்லாஹ் நீதிமான்களை நேசிக்கிறார், நீதவான்களை நேசிக்கிறார். ஏன்னா அது அவன் நீதமானவன். அநீதம் இழப்பதை தனக்கு தானே ஹராமாக்கி கொண்டதான்
என்பதாக அல்லாஹ் கூறுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப படைத்த ரப்புல் ஆலமீனே தனக்கு ஹராமாக்கி கொண்டவர்களை நாம் நம்முடைய படைப்புகளிடத்திலே, அல்லாஹ்வுடைய படைப்புகளிடத்திலே, நம்முடைய உறவுகளிடத்திலே, நம்முடைய உடல் பந்தவர்களிடத்திலே அல்லது நம்மோடு பணி செய்யக்கூடியவர்களிடத்திலே இப்படி அண்டை விட்டார்கள் எந்த நிலையிலாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். நம்ம எல்லோருடையும் நீரத்தை கடைபிடிக்க வேண்டும். என்னென்னால் நாளை மறுமையிலே அது இருளாக வந்துவிடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, அநீதியிலிருந்தும் பாதுகாப்பு பெற்று நல்ல நன்மக்களோடு நல்ல உடைய சேர்ந்து நாமும் சுவர்க்கத்திற்குரியவர்களாக அனைவருக்கும் அருள் புரிவானா. ஆமீன். வாசல்